Hello students, good morning. So today we will see about the organ system of rabbit, and that we'll see the digestive system and the dentition in rabbit. So we are moving on with unit 13, that is the structural organization of animals. Already we have seen about the leeches and the external morphology of rabbit also. So now we'll move on with the next system, that is the digestive system of a rabbit. So digestive system includes two parts. The first one is alimentary canal and the second one is associated digestive glands. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று அலிமெண்ட்ரி கெனால், அதாவது ஃபுட்டு பாஸ் ஆகிற வழி, அதில் அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரம் மவுத் டு ஏனஸ். செகண்ட் ஒன் அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னால் த கிளான்ஸ் விச் ஹெல்ப் இன் டைஜஷன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் salivary gland which is present in the mouth. Second one is gastric gland which is present in the stomach. Third one is liver which is also a digestive gland. Fourth one is pancreas which is present below the stomach. And the last one is intestinal glands. So 5 digestive glands are present. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து associated digestive glands அப்படின்னு சொல்கிறோம். ஸோ learn these gland names also. Okay, so alimentary canal includes mouth. So first part is the mouth. So already we have seen mouth அப்படிங்கிறது ஒரு transverse slit, ஒரு சின்ன ஓப்பனிங், ஒரு கட்டு மாதிரி இருக்கும். So which is guarded by upper lip and lower lip. So after mouth there is a buccal cavity. ஸோ இந்த பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி ஸ்பேஸ், நம்ம வந்து வாய் அப்படின்னு சொல்கிறோம், அதில் வந்து டீத்து டங்கெல்லாம் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கல் கேவிட்டியில் வந்து த ஃப்ளோர் ஆஃப் தி பக்கல் கேவிட்டி இஸ் ஆக்குபைடு பை எ மஸ்குலர் டங்க். ஒரு டங்க் இருக்கும் பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோரில். அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ், அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா வித் டீத் ஆர் present. So after buccal cavity there is an esophagus, ஒரு சின்ன esophagus இருக்குது. So before the esophagus there is a pharynx, ஒரு pharynxக்கு அப்புறம் ஒரு சின்ன tube called esophagus is present. So after esophagus a stomach is there. So stomach is the digestive organ. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டொமக்குக்கு அப்புறம் வந்து ஸோ இட் லீட்ஸ் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டொமக்குக்கு அப்புறம் வர்றதை ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஸ்மால் இன்டெஸ்டைன் லீட்ஸ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். பட் இன் ரேபிட் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் ஒரு சின்ன சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு சீக்கம் இஸ் ப்ரெசன்ட். ஸோ திஸ் சீக்கம் இஸ் a thin walled sac, ஒரு சின்ன சாக் மாதிரி ஸ்ட்ரக்சர் which is actually present in the junction of small intestine and large intestine. It contains various bacteria for the digestion of cellulose. அதாவது rabbit வந்து ஒரு herbivores organism, இலை தலைகளை சாப்பிட்டு வாழக்கூடியது. ஸோ பிளான்ட் செல் பொறுத்த வரைக்கும் the plant cell is protected by the cell wall which is made up of cellulose. பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், அதனால் வந்து ஒரு திக்கான செல் வால். பட் நம்ம செல்லில் வந்து செல் வால் கிடையாது, செல் மெம்பரைன் தான் இருக்கும். இந்த செல் வால், அதாவது இந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து we don't have any enzymes for digesting. அதனால தான் நம்மளுக்கு வந்து கீரையெல்லாம் நைட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இட் டேக்ஸ் a lot of time to digest, நல்லா குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறோம். இதே வந்து ஹெர்பிவோரஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து தே கண்டெயின் பாக்டீரியாஸ், அதாவது மாடாக இருந்தாலும் சரி மானாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் வந்து சம் பாக்டீரியாஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ தீஸ் பாக்டீரியாஸ் வில் பி செக்ரீட்டிங் எ சப்ஸ்டன்ஸ் கால்ட் அஸ் செல்லுலேஸ். இந்த செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ திஸ் சீக்கம் பார்ட் கண்டெய்ன்ஸ் பாக்டீரியாஸ், ஓகே, விச் ஹெல்ப் இன் தி டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். அப்போது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் ஸோ in between small intestine large intestine cecum is present. So then there is a large intestine. So in the large intestine a colon, rectum and anus are present. Okay, so that is about the digestive system. So you can see mouth, so then a buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, cecum. ஸோ சீக்கம்ங்கிற வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேர்ன் ஃபார் யர் 1 mark கொஷின் ஆல்சோ. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் பாக்டீரியா தட் ஹெல்ப்ஸ் இன் தி டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். Okay, so then there is a large intestine which has colon and rectum, and the end of the digestive system is anus, so which helps in the digestion of undigested waste. So digestive glands பொறுத்த வரைக்கும் we have seen those 5 digestive glands. So only the names are mentioned. So the secretions of these digestive glands will be helping in the digestion of food in the alimentary canal. So next we will see about the dentition in rabbit. Dentition அப்படின்னு சொன்னால் it is about the teeth.
okay. So teeth அப்படிங்கிறது it is a hard bone like structure. So இந்த teeth எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா for cutting, tearing and grinding the food materials, okay. So rabbit பொறுத்த வரைக்கும் it is a diffeodont dentition. It has two sets of teeth. எப்படி நம்மளுக்கு வந்து milk teeth and permanent teeth, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா milk teeth இருக்கும், பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே விழுந்ததுக்கப்புறம் அரௌண்டு 6 years 7 years போல் கீழே விழுந்ததுக்கப்புறம் permanent teeth will be growing. The same way rabbit also has two sets of teeth. So first one is milk teeth and second one is permanent teeth. So this type of dentition is called as diffeodont dentition. The second one is rabbit is also heterodont. So because 4 types of teeth, heterodont அப்படிங்கிறது வந்து different kinds of teeth இருந்தால் heterodont. இப்போ நம்மளுக்கு எப்படி incisors, canines, premolars and molars are present. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா heterodont dentition சொல்லுவோம். So as far as rabbit is concerned, canines are absent. They have 3 types of teeth, that is incisors, premolars and molars. So it is also a heterodont type of dentition, okay. ஸோ எதுக்காக இந்த கேனைன்ஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த கேனைன்ஸ் ஆப்சண்ட் ஆகிருக்கிற இடத்துல யூ கேன் சி a gap is present. So this gap is called as diastema. ஸோ ரிமெம்பர் the front one is incisor, அதுக்கப்புறம் premolars இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து diastema. ஸோ யூ மஸ்ட் ஹவ் known in your learnt in your lower classes. அந்த canines அப்படிங்கிறது வந்து it is used for tearing the flesh. நார்மலாக லயன், டைகர் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சிங்கப்பல்னு சொல்லுவாங்க, சைடில் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். So these rabbits are herbivorous organisms. They will be feeding only upon the grasses and leaves of other organisms, other leaves of the plants, and it will be eating the vegetables. So அதனால் வந்து இதுக்கு அந்த tearing, flesh tearing teeth, அதாவது canines தேவையில்லை. So canines are absent. So instead, so a gap called diastema is present. So this diastema helps in mastication and chewing of food. Mastication அப்படின்னு சொன்னால் க்ரஷிங் ஆர் மெல்றதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுட்டை, அது சாப்பிட்ற ஃபுட்டை மெல்றதுக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர், ஸோ தீஸ் ஆர் தி 2 mark questions which are frequently asked. Diffeodont dentitionனா 2 sets of teeth are present, milk teeth and permanent teeth. Heterodontனா 4 kinds of teeth are present, but in rabbit there is only 3 kind of teeth. So and then third one is diastema, that is the gap between incisors and premolars, okay, that is called as diastema. So next we will move on with the dental formula. அதாவது dental formula is the expression, அதாவது எவ்வளோ டீத் இருக்கிறதுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுற dental formula. So if a rabbit has all its teeth, it will be this will be its dental formula, that is I for incisors, I 2/1, C 0,0 because canines are absent. So PM, that is premolars 3/2 and molars 3/3. So it is, ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் மேலே வர்றதெல்லாம் அப்பர் ஜால ஒரு சைடில் உள்ளது. ரிமெம்பர், ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் 1 single சைட். ஸோ இதே மாதிரி அந்த சைட்லேயும் இருக்கும். அதேமாதிரி கீழே வர்றதெல்லாம் லோவர் ஜால ஒரு சைடில் இருக்கிறது. ஸோ ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா பார்த்தா 2033/1023 which is for 1 side. ஸோ இது டோட்டல் பண்ணிங்கன்னாவே யூ வில் பி கெட்டிங் 8/6. ஸோ 8/6 in 1 side. இதே அடுத்த சைடும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் it will be 8 + 8 will be 16, 6 + 6 will be 12. அப்போ 16/12 in both the sides, okay. இது வந்து so this is the dental formula for rabbit, okay. So students, so this is also frequently asked 2 mark question, so you have to learn this, okay. So hope you must have understood. Thank you. Have a nice day.